ஓ, திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இப்ப நம்ம இரண்டாம் தந்திரத்துல சர்வ சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தலைப்புலதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலே ஓரளவு அதிகமான மந்திரங்கள் வருது. 30 பாடல்கள் வரைக்கும் இதே தலைப்புல அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு பார்க்க எல்லாமே ஒரே அர்த்தத்துல வர்ற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அர்த்தமா இருக்கு. இப்ப இந்த 30 பாடல்களும் எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா, இறைவன் ஒரு பொருளா மெய்ப்பொருளா நம்மளால உணர முடியாத ஒரு மிக பெரிய பேரொளியா இருக்கிறவரு. எல்லாமாவும் அவராவே இருந்து எப்படி ஒவ்வொரு படியா இறங்கி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த உலகமாகவும் இந்த உடலாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய அந்த ஒன்னொன்னையுமே விளக்கி சொல்லியிருக்காரு. திரும்பவும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துட்டு இன்னைக்கான பாடல் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். முதல் பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? அந்த மிக பெரிய பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த சிவத்துக்கு பராபரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்ப நமக்கு இந்த ஒரு இதெல்லாம் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம போடுவோம்ல, ஒரு ஏல இருந்து பிசி 2 வருது, அப்புறம் பில இருந்து டிஇ இப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இருக்கிற அந்த ஒண்ணு பராபரம். அதுல இருந்து 2 கோடு போட்டு 2 என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா பரமும் பறையும் வருது. இந்த பரத்துக்கு தான் இன்னொரு பெயர் நாதம், சிவன், இது எல்லாமே பரத்துக்கு. பறைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா விந்து, சக்தி, இது எல்லாமே பறைக்கான பெயர். இப்ப இது வரைக்கும் உள்ள இது எல்லாமே சுத்த மாயையிலிருந்து வரக்கூடியது. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் கிட்ட இருந்துதான் இந்த 2 சக்திகளா சிவனும் சக்தியும் பரமும் பறையும் அப்படி இறங்கி வருது. அப்ப இது வரைக்கும் உள்ளத அப்படியே ஒரு கோடு போட்டு முடிச்சிட்டோம்னா இத சுத்த மாயை அப்படின்னு சொல்றோம். இததான் முதல் பாடல்ல சொல்லி இருந்தாரு. அப்புறம் ஏன் அவர் ஒரு பொருளா இருந்து 2 பொருளா பிரியிறாரு அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு இச்சை வருது. இந்த ஆன்மாக்கள்ல அதுக்கான அறிவை கொடுத்து மெய்ப்பொருள உணர வைக்கணும்னு அவருக்குள்ள ஒரு இச்சை வருது. அந்த இச்சையினால அவருடைய ஞானம் ஒரு சக்தியாவும் கிரியை ஒரு சக்தியாவும் பிரியுது. இதுதான் பிரியறதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் 3வது பாடல்ல அந்த சக்திய அவருடைய உடல்ல இடது பாகமா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இத ஒரு தனி பாடல்ல சொல்லியிருக்காரு. ஒரு உடல்னா அதுல இடது பகுதி சக்தி, வலது பகுதி சிவன் அப்படின்னு தன்னுடைய உடல் அவர் பிரிச்ச மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இப்படிதான் எல்லாருமே பிரிய போறோம் அப்படிங்கறதுதான் மறைமுகமா சொல்றாரு. இப்ப நம்மளும் ஒவ்வொருத்தருடைய உடல் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இடது உடல் எல்லாமே பெண் தன்மை கொண்டது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இடது உடல் எல்லாமே பெண் தன்மை கொண்டது. இப்ப நம்ம பாக்குறதுக்கு பெண் தோற்றமா இருப்போம், பெண்ணாதான் இருப்போம். ஆனா திடீர்னு நமக்குள்ள ஆணுக்குரிய ஒரு வேகம், ஒரு தைரியம், ஒரு திடம் எல்லாமே வந்துரும். அப்ப நம்மளுடைய வலது உடல் அந்நேரம் இயங்குது. நம்ம மொத்தமும் பெண் உடலா இருந்தாலும் வலதுல உள்ள அந்த ஆண் ஆற்றல் இயங்குது. அதே மாதிரிதான் ஆண்கள் முழுவதும் சிவனுடைய உடலா இருந்தாலும் திடீர்னு ஒரு நேரம் அவங்களுக்கும் பெண்களுக்குரிய ஒரு ஒரு பயமோ ஒரு நாணமோ ஏதோ ஒரு அந்த பெண் தன்மை அவங்களுக்குள்ளயும் வந்துருது. அப்ப எல்லாருடைய உடலும் இந்த சிவனும் சக்தியும் கலந்த உடல் தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் 3வது பாடல்ல இடது பக்கம் சக்திக்கும் வலது பக்க சிவனுக்குமா அந்த பராபரம் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. 4வது பாடல். இப்ப இதுவரைக்கும் இருந்தது எல்லாமே சுத்தமாயை, எந்த கலப்படமும் இல்லாம ஒரு சுத்தமான பரமும் பறையும் தோன்றி இருக்கு. அடுத்து அசுத்த மாயை இதுலதான் கலக்குதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 சக்தியா இருக்கு இல்லையா, இந்த 2ம் அடுத்து ஒண்ணு சேருது. சிவனும் சக்தியும் சரிபாதி கலக்கும் போது அதுக்கு ஒரு பெயர் சாதாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் வருது. அப்புறம் இந்த ஈசத்துவம், இந்த ஆண் தன்மை கூடுறது ஈசத்துவம்.
அப்புறம் இந்த பெண் தன்மை கூடுறது சுத்த வித்தை, இந்த ஆண் மட்டும் வர்றது நாதம், இந்த பெண் மட்டும் வர்றது விந்து. இப்ப இந்த சுத்த மாயையில இருந்து அசுத்த மாயைக்கு ஒரு 5 விஷயங்கள் வருது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு 2 எனர்ஜி சேரும் போது 5 விதமான எனர்ஜி வருது. இந்த 5க்கும் பேர் வச்சிருக்காங்க. நமக்கு அந்த பேரு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாதம், விந்து, சுத்த வித்தை, ஈசத்துவம், சாதாக்கியம். இந்த பேர் வந்து நமக்கு வித்தியாசமா தெரியும். அது ஒண்ணும் கிடையாது. ஒரு எனர்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண் பெண்ணுன்னு 2 எனர்ஜி சேரும் போது 5 விதம் கலவைகளா நமக்கு வருது. இது எல்லாம் என்னன்னா அசுத்த மாயை. ஏன்னா இவ்வளவு நேரம் சுத்த மாயையில இருந்து வந்தது. அந்த பாசம் அப்படிங்கிற கழிவுல இருந்து ஒரு மலத்தை உள்ள எடுத்துக்கிட்டு அசுத்த மாயையா உருவாகுது. இதுதான் அந்த அடுத்த பாடல் 4வது பாடல்ல சொல்லியிருந்தார். அடுத்த 5வது பாடல். இப்ப இந்த 5 சக்திகள் இருக்கு இல்லையா, நாதம், விந்து, அது இன்னமும் இறங்கி நம்மளால பார்த்து உணரக்கூடிய இன்னமும் இறங்கி வருது. அதுக்கு பெயர் வந்து பஞ்சபூதங்கள். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அந்த 5 சக்திகள்ல இருந்து 5 பஞ்சபூதங்கள் வந்து தோன்றி இருக்கு. இது வந்து 5வது பாடல்ல சொல்லியிருந்தாரு. 6வது பாடல். இந்த 6வது பாடல்ல இத நமக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லியிருந்தார்னா, அந்த சுத்த வித்தையில இருக்கக்கூடிய பரனும் பறையும், ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய 5 குழந்தைகளா இந்த பஞ்சபூதம் பிறந்தன அப்படின்னு நம்ம புரியறதுக்காக அத வந்து ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார். அடுத்து 7வது பாடல்ல இவங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அந்த சிவனும் சக்தியினுடைய கலவைகள். அப்ப நம்ம எல்லாமே பஞ்சபூதத்தால ஆனதுதான் இந்த உலகம் முழுவதுமே. அப்ப எல்லாத்துலயுமே கலந்து இருக்கிறது யாரு? சிவனும் சக்தியும். சிவனும் சக்தியும் கலந்து இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பராபரன் தான் எல்லாத்துலயும் கலந்து இருக்கார். எல்லாமே சிவனும் சக்தியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து 8வது பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? நம்ம பஞ்சபூதம் தான் தோன்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா உண்மை என்னன்னா இந்த 5 சக்திகளும் 5 புலன்களை தான் வந்து கொடுக்குது. கேட்டல் சக்தி, தொடுதல் சக்தி, பார்த்தல் சக்தி, நுகர்தல் சக்தி, சுவைத்தல் சக்தி. 5 சக்திகளை கொடுக்குது. அந்த 5க்கும் தான் பஞ்சபூதம் தோன்றுது. நம்ம கடைசியா இந்த 5 புலன்கள் வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. அந்த சக்தியில இருந்து புலன்கள் வந்துருச்சு. அப்புறம் அந்த புலன்கள் இயங்குறதுக்காக பஞ்சபூதங்கள் வந்துச்சு. அத அடுத்த பாடல்ல தெளிவுபடுத்தி இருந்தாரு. 5 பூதங்களும் 5 புலன்களிலிருந்து பிறந்தன. அத சொல்லியிருந்தாரு. அடுத்து 9வது பாடல்ல இந்த பஞ்சபூதங்களையும் அத காக்குறதுக்கும் படைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தனித்தனியா ஒரு 3 பேரை வந்து நியமிக்கிறாரு. பிரம்மா, திருமால், உருத்திரன் அப்படின்னு நியமிக்கிறாரு. யாரு? அந்த சிவனும் சக்தியும் தான் இங்க வந்து 3 சக்திகளா இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒன்னொன்னா வந்து நியமிக்கிறாரு. அடுத்து 10வது பாடல்ல அப்ப இந்த பிரம்மாக்கும் திருமாலுக்கும் என்ன வேலைன்னா, ஒரு உயிரை உடலை படைத்து அந்த உயிரையும் உடலையும் சேர்த்து அதை காக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதுக்கு அந்த பிரம்மாக்கும் திருமாலுக்கும் அந்த வேலையை வந்து கொடுக்குறாரு. அப்ப பிரம்மாக்கும் திருமாலுக்கும் அவர் தான் வேலை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்கள இயக்குறதும் அவர் தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து 11வது பாடல்ல தான் சிவன் தான் பிரம்மாவையும் திருமாலையும் இயக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 12வது பாடல்ல வந்து பிரம்மா வந்து படைக்கும் தொழிலை செய்தாலும் அந்த பிரம்மாவை படைத்தவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். அப்ப பிரம்மாவுக்கும் மேலானவன் தான் சிவபெருமான். அத சொல்லியிருந்தாரு. 393வது அந்த 13வது பாடல்ல ஆக மொத்தம் 3 தொழிலையுமே செய்பவன் சிவன் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். 14வது பாடல்ல இந்த உடலையும் உயிரையும் எதுக்காக இந்த பிரம்மாவும் திருமாலும் இணைத்து திரும்ப அதை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்கன்னா, இந்த உயிர் தனியா இருக்கும்போது அது அனுபவிக்கிற கஷ்டத்தை அது வந்து
ஆஹ் உணர்ந்து அதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாது. அந்த உயிரையும் உடலையும் இணைத்துட்டோம்னா இந்த உடல் அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாம் இந்த உயிர் வந்து தான் அனுபவிக்கிற மாதிரி உணர்ந்துட்டு எப்படிரா இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுறது அப்படின்னு அப்பதான் அதுக்கு தோணும். அப்ப இதுல இருந்து நாம விடுபடணும்னா நம்ம வந்து சிவபெருமான போய் பற்றுறதுதான் ஒரே வழின்னு அதுக்கு புரியும். அதுக்காக உயிரையும் உடலையும் இணைத்து அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து துயரத்தையும் கொடுக்கிறாரு. துயரத்தை கொடுத்துட்டு அவரே உள்ள துணையாவும் இருந்து அந்த உயிருக்கு துணையாகவே இருந்து அவர் வந்து அருள் செய்கிறார். 15வது பாடல்ல வந்து இந்த உடலும் உயிரும் இருக்குதுன்னா அதுக்கு உள்ளிருந்து இயக்குபவன் சிவபெருமான் அத சொல்லி இருந்தாரு. அப்ப எல்லாருடைய உடலுக்குள்ளயும் உயிருக்குள்ளயும் நடுவாக சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னா எல்லா உடலும் உயிரும் ஒரே மாதிரி இயங்கணும் இல்லையா? ஆனா அப்படி இயங்காது. ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி இயங்குறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பூமிக்கு ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வெப்பம் ஒவ்வொரு விதமான பருவநிலை எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் எல்லார் உடலுக்குள்ளயும் ஒரே சிவபெருமான் இருந்தாலும் அவங்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்வினை தீவினை மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். 17வது பாடல்ல திரும்பவும் 3 தொழிலையும் செய்பவர்களை இயக்குபவர் சிவபெருமான் அத திரும்பவும் சொல்லி புரிய வச்சிருக்காரு. அடுத்து இவங்க 3 பேரையும் இயக்குபவர் சிவபெருமான். இந்த 3 பேரும் சிவபெருமான் கிட்ட இருந்துதான் வந்தாங்க எல்லாமே பார்த்தாலும் ஏன் சிவபெருமானும் இந்த மூவரும் ஒன்று கிடையாது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் ஆணவ மலம் வந்து கலந்திருக்கு. இந்த 3 தொழிலோட சேர்ந்து இன்னும் 2 தொழில் இருக்கு. ஆக மொத்தம் 5 தொழில்களையும் செய்பவர்கள் சிவனுடைய உருவங்களா சக்திகளா இருந்தாலுமே இவங்களுக்கு எல்லாம் ஆணவ மலம் கலப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆணவ மலம்ங்கிறது என்னன்னா மாயையில இருந்து இந்த நாதம் விந்து தோன்றினாலும் அசுத்த மாயை சேர்ந்ததுனாலதான் இந்த பஞ்சபூதங்களுக்கான படைத்தல் காத்தல் அழித்தல் கடவுள்கள் தோன்றினால இவங்க எல்லாருக்குமே ஆணவ மலம் கலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே 19வது பாடல்லையும் திரும்ப சிவன் வந்து இந்த 3 மாயைகளையும் படைத்தாரு. அவர் தான் படைத்தாருன்னு பார்த்தோம். அந்த 3 மாயைகள் என்ன அப்படின்னா சுத்தமாயை அதுலதான் அவரு வந்து தன்னுடைய சக்தியாவும் சிவனாவும் அவரே பிரிஞ்சு வந்தாரு. அது சுத்தமாயை. அடுத்து அசுத்த மாயை அதுல என்ன இருந்தது அந்த பாச மலம் கலப்பு வந்ததுனால ஒரு 5 விதமான சக்திகள் தோன்றுச்சு. அது அசுத்த மாயை. அடுத்து அந்த அசுத்தமாயை இன்னும் அசுத்தமாகுது. பாசம் அதிகமாகவும் அந்த சுத்தமாயை ரொம்ப கம்மியாவும் கலந்து வந்ததுதான் நம்மளுடைய உடல். இதுக்கு வந்து என்ன பெயர்னா பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பிரகிருதி மாயைனா அந்த சுத்தமாயை கம்மியாவும் அசுத்த மாயை அதிகமாவும் ஆன அந்த ஒரு நிலைதான் வந்து பிரகிருதி மாயை. அதுதான் நம்மளுடைய உடல். இந்த பஞ்சபூதத்துல இருந்து அடுத்து நம்மளுடைய உடல் எடுத்து வர்ற அந்த மாயைக்கு பேரு பிரகிருதி மாயை. சிவன் தான் இந்த 3 மாயைகள்லயும் இருக்காரு. இதெல்லாம் நாம இன்னும் பார்க்கல, இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 398வது பாடல்ல இந்த 5 பேருமே ஆணவ மலம் கலப்பு உடையவர்கள் அப்படிங்கிறது வர பார்த்தோம். இப்ப இன்னைக்குதான் நம்ம இந்த 3 மாயை பத்தி பார்க்க போறோம். அத பார்க்கலாம் இனிமே. 399வது பாடல். உற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்றதவன் நாதம் பறையில் பிறந்தலால் துற்ற பரசிவன் தொல்வினையாட்டிதே. உற்ற முப்பால், முப்பால்னா ஆண்பால் பெண்பால் அடுத்து ஆண் பெண் இல்லாத அலித்தன்மை உடையது. அதுதான் வந்து 3 பால். அப்ப சிவபெருமான் கிட்ட இருந்து முப்பால்னா அவர் வந்து பெண் தன்மை கொண்ட சக்தியாவும் பிரிஞ்சாரு இடது பக்கத்தை.
ஆண் தன்மை கொண்ட சிவனா வலது பக்கத்தை பிரிக்கிறாரு. இது ரெண்டும் இணைந்ததுதான் அந்த நடு உடலா அர்த்தநாதீஸ்வரரா ஆண் பெண் தன்மை கொண்ட அந்த அலி உடலாவும் அவர் வந்து இருக்காரு. அப்ப எப்படி அவருடைய உடல்ல அந்த 3 பால் தன்மை இருக்கோ அதே மாதிரி உற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம். அந்த மாயால் அப்படிங்கிறது மாயை. அந்த ஒன்று மாயால் ஒரு மாயையில இருந்து முப்பால் 3 தன்மை உடைய 3 மாயைகள் வந்து உதயமாம் தோன்றின. அந்த 3 மாயை தான் என்னன்னா சுத்த மாயை. அதுல எந்த பாசமலத்தோட கலப்பும் இல்ல. இரண்டாவது அசுத்த மாயை, கொஞ்சோண்டு பாசமலத்தை கலந்து அசுத்த மாயைய உருவாக்குறாரு. மூணாவது சுத்தம் ரொம்ப கம்மியாயிட்டு அசுத்தம் அதிகமான அந்த பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாயைகளை வந்து இறைவன் வந்து உருவாக்குறாரு. மற்றைய மூன்றும் மாயோதயம் மாயோதயம். மற்றைய மூன்றும் அப்படிங்கிறது இந்த இந்த மாயையில இருந்து இந்த சுத்த வித்தை சாதாக்கியம் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ம் அடுத்து வந்து தோன்றி இருக்கு. எப்படி இந்த 3 மாயை தோன்றுச்சோ அதுக்கப்புறம் அசுத்த மாயையில இருந்து அந்த சுத்த வித்தை சாதாக்கியம் ஈசத்துவம் அப்படிங்கிறது அசுத்த மாயையில இருந்து தோன்றி இருக்கு. மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறந்ததால். அப்ப இந்த விந்துவும் நாதமும் என்ன அப்படின்னா அது மாயையில இருந்து தோன்றியது, சுத்த மாயையில இருந்து தோன்றியது. அந்த நாதமும் விந்துவும் பறையில் பிறந்ததால் பறையில இருந்து பிறந்துச்சு. அதனால இது ரெண்டையும் நம்ம வந்து சுத்த மாயைக்கு கீழே வச்சுக்கலாம். இது எல்லாம் அசுத்த மாயைக்கு கீழே வரக்கூடியது. எது அந்த சுத்த வித்தை சாதாக்கியம் ஈசத்துவம் அது எல்லாம் அசுத்த மாயைக்குரியது. துற்ற பரசிவன் தொல் வினையாட்டிதே. எதுக்குப்பா இப்படி போட்டு பிரிச்சு மாயை இது எல்லாம் அவர் கொண்டு வர்றாருன்னா அது வந்து அவருடைய ஒரு விளையாட்டுத்தனம் மாதிரி திருமூலர் வந்து சொல்றாரு. காரணம் ஆன்மா வந்து இறைவனை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு அவர் விளையாட்டுத்தனமா ஒரு மாயையை உருவாக்குறாரு. அப்புறம் மலத்தை சேர்த்து அசுத்த மாயை, அதுக்கப்புறம் பிரகிருதி மாயைன்னு உருவாக்குறாரு. இந்த சுத்த மாயையில இருந்து நாதத்தையும் விந்துவையும் உருவாக்குறாரு. அசுத்த மாயையில இருந்து ஈசத்துவம் சாதாக்கியம் சுத்த வித்தை அப்படி 3 வந்து உருவாக்குறாரு. இன்னும் பிரகிருதி மாயையில இருந்து என்ன கிடைக்குதுன்னு அவர் சொல்லல. இந்த பாடல்ல இத மட்டும் சொல்லியிருக்காரு. உற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம். அந்த இறைவன் ஆகிய ஒருவனிடமிருந்து ஆண் பெண் அலித்தன்மை கொண்ட 3 மாயைகள் உதயமாகின்றன. மற்றைய 3 மாயோதயம். 3 குணங்களான ஈசத்துவம் சுத்த வித்தை சாதாக்கியம் இவை 3ம் அசுத்த மாயையிலிருந்து தோன்றியன. விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறந்ததால். இந்த விந்துவும் நாதமும் சுத்த மாயையிலிருந்து பிறந்தனவாம். சுற்ற பரசிவம் தொல் விளையாட்டிதே. இது எல்லாத்துக்குமே காரணம் சிவபெருமான் அவருக்கு உள்ள ஏற்பட்ட அந்த ஒரு விளையாட்டு தன்மையினால். அடுத்து 400வது பாடல் பார்க்கலாம். ஆகாயம் ஆதி சதாசிவர் ஆதி என் போகாத சக்தியுள் போந்து உடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண்மால் பிரம்மனாம் ஆகாயம் பூமி காண அளித்தலே. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த பராபரம் தான் இப்படியே இறங்கி இறங்கி வந்தாரு அப்படின்னே பாக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாடல்கள்ல பார்த்தோம். சிவன் சக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவன் வந்து பவரே இல்லாதவர், செஸ் போர்டுல இருக்கக்கூடிய ராஜா மாதிரி. இந்த சக்தி தான் என்னது ஃபுல் பவரோட அந்த போர்டு ஃபுல்லா வரக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதத்தான் வந்து சொல்றாரு. ஆகாயம் ஆதி. ஆகாயம் மட்டும் சொல்லியிருந்தாலும் அது அந்த பஞ்சபூதங்களையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு. ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆன ஆதி இவை அனைத்தையும் ஒன்றா ஒரு ஆதி பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சதாசிவர் ஆதி. அதை இயக்கக்கூடிய சதாசிவனாகிய 5 பேர். சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன்,
திருமால் பிரம்மா. இதுக்கு முன்னாடி பாடல் வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு பேரையே தான் சொன்னாரு. பிரம்மா திருமால், பிரம்மா திருமால், ரெண்டு பேரும் நான் தான் நான் தான்னாரு. அதுக்கப்புறம் மூணுமே நான் தான் சொன்னாரு. திருமாலோட உருத்திரன் பிரம்மா அவங்களையும் சேர்த்துட்டு 3 தொழிலும் செய்பவன் நான் சொன்னாரு. ஆனா மொத்தம் 5 தொழில். படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு அப்புறம் மறைத்தல், அருளுதல் 2 இருக்கு. நம்ம பொதுவா இந்த மறைத்தலையும் அருளுதலையும் நாம பார்க்க மாட்டோம். இவங்க 3 பேரு அந்த 3 தொழில் தான் நமக்கு செய்ய தெரியும். மறைத்தலுடைய தொழில் செய்பவர் யாருன்னா மகேஸ்வரன். மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளுதலுக்கு சதாசிவன். இவங்க 2 பேரும் இனிதான் வர போறாங்க. அவங்களும் நான் தான் அப்படின்னு சொல்ல போறாரு. அப்ப இந்த ஆகாயம் ஆதி 5 பூதங்களுடன் ஆன சதாசிவர் ஆதி, அந்த 5 பூதங்களையும் இயக்கக்கூடிய 5 தெய்வங்கள். நிலத்துக்கு பிரம்மா, நீருக்கு திருமால், நெருப்புக்கு உருத்திரன், காற்றுக்கு மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு சதாசிவன். இந்த 5க்கு இந்த 5 அப்படின்னு சொல்றாரு. என் போகாத சக்தியுள். இப்ப இது எல்லாமே நம்ம அந்த பரமும் பறையும் தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தாலுமே அதுல பரத்தோட வேலை எதுவுமே கிடையாது. பரம் இதுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி வேணுமேங்கிறதுக்காக தான் சிவன் வந்துச்சே தவிர அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அது ஒரு ஸ்டெப் தான் போகும். இந்த சக்தி தான் மனசு கேட்காம, எப்பயுமே ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனைனா அம்மா தான் பயங்கரமா பேசுவாங்க, புலம்புவாங்க. அம்மா தான் நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. அப்பா ரொம்ப ரிலாக்ஸா இருந்து சிம்பிளா தான் காய் நகர்த்துவாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சக்தி தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வராங்க. சக்திக்கு ஈக்குவலா சிவன் வந்தாரே தவிர எல்லா வேலையும் பாக்குறது சக்தி தான். இந்த போகாத சக்தியுள் அப்படின்னா சக்தி தான் என்ன பண்றாங்கன்னா போந்து உடன் போந்தனர். இந்த உடலுக்குள்ள அந்த உயிருக்குள்ள அந்த புகுந்து இது இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலுக்குள்ள அந்த இயக்கக்கூடிய அடுத்த வேலை எல்லாத்தையுமே பாக்குறது அந்த சக்தி தான். மாகாய ஈசன். மாகாய ஈசன் அப்படிங்கிறது சதாசிவன் தான் மாகாய அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுத்திருக்காங்க. ஈசன் அரண்மால் பிரம்மனாம். அந்த பிரம்மாக்கு உள்ள போய் இருக்கிறவரும் சதாசிவன் தான். ஈசன்னா சிவபெருமான், அவர்தான் சதாசிவனா பிரம்மாக்குள்ள போயிருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பிரம்மாக்குள்ளையும் திருமாலுக்குள்ளையும் சிவபெருமான் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? இனி அவர் என்ன சொல்வாருன்னா அவர்தான் சதாசிவனாவும் மகேஸ்வரனாவும் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. இது என்ன கான்செப்ட்னா படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் இருக்கு. இந்த 3 தொழிலுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி அதை மறைச்சு இருக்கு. அப்ப இந்த 3க்குள்ளயும் யார் இருக்கான்னா மகேஸ்வரன் இருந்து மறைச்சு வச்சிருக்கான். அந்த 3ம் செய்யறவங்கள நமக்கு தெரிய விடாதபடி மகேஸ்வரன் மறைச்சு வச்சிருக்கான். எப்ப இந்த மகேஸ்வரன் அந்த மறைத்தல் தொழில இருந்து விலகிக்கிறாரோ அப்ப சதாசிவன் அருளுதல் தொழில அவருதான் இவருக்கு பின்னாடி இருக்காரு. மகேஸ்வரனுக்கு பின்னாடி சதாசிவன் இருந்து அந்த மறைப்பு சக்தி விலகிருச்சுன்னா நமக்கு சதாசிவனை பார்க்க முடியும். அவர் அருளுதலை கொடுக்குறாரு. அப்ப இந்த பிரம்மா திருமால் உருத்திரனுக்கு உள்ள மகேஸ்வரன் மறைந்து இருக்காரு. மகேஸ்வரன் யார மறைச்சிட்டு இருக்காருன்னா சதாசிவனுடைய அருளை மறைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நமக்கு ஒரு காலத்துல அவருடைய அருள் கட்டாயம் கிடைக்கும். இந்த மறைத்தல் சக்தி விலகுச்சுன்னா அவரோட அருள் சக்தி நமக்கு கிடைக்கும். அப்ப சிவபெருமான் எப்படி பிரம்மாக்குள்ள இவ்வளவு நேரம் பிரம்மாக்குள்ளையும் அவர் தான் இருக்காரு, திருமாலுக்குள்ளயும் அவர் தான் இருக்காருன்னா எப்படி இருக்காரு? மகேஸ்வரனா மறைஞ்சு இருக்காரு. ஒரு காலத்துல அது விலகுன பிறகு சதாசிவனா அருள் கொடுக்குற மாதிரியும் அவருக்குள்ள இருக்காரு. அதுதான் இதுக்கான பொருள். மாகாய ஈசன் அரண்மால் பிரம்மனாம். சதாசிவனாகிய சிவபெருமான் அரண்மால் திருமால்குள்ளையும் பிரம்மனாம் பிரம்மனுக்குள்ளையும் மறைந்தும் அருளுதல் தொழிலையும் செய்பவராக இருக்கிறார். ஆகாயம் பூமி காண அளித்தலே. ஆகாயம் வானம் முதலான பூமி நிலம் வரைக்கும் இந்த பஞ்சபூதங்களையும் காண அளித்தலே. அவர்தான் தோன்றுமாறு செய்கிறார். இந்த பஞ்சபூதங்களையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளையும்
அதுக்குள்ள மறைந்தும் அருளுதல் சக்தியாகவும் சிவபெருமான் வந்து இருக்கிறார். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம முத்தொழில் செய்பவன்னு பார்த்தோம். இப்ப 5 தொழிலாகவும் சிவபெருமான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 401வது பாடல். அலியார் முக்கோணம் வைந்தவம் தன்னில் அலியார் திரிபுரையாம் அவள் தானே அலியார் சதாசிவம் ஆகி அமைவாள் அலியார் கருமங்கள் ஐந்தும் செய்வாளே. இப்ப இதுல வந்து சக்திய பத்தி சொல்லியிருக்காரு. போன பாடல்ல என்ன சொல்லிட்டாரு? போகாத சக்தியுள் போந்து உடன் போந்தனர் அப்படின்னு சொல்லும் போதே சக்தி தான் வந்து உடலுக்குள்ள புகுந்து இந்த அனைத்து சக்திகளையும் கொடுத்து அருள் செய்கிறாள்னு பார்த்தோம். இந்த பாடல்லையும் சக்தியோடைய அந்த குணத்தை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காரு. அலியார் அப்படிங்கிறது அருள் நிரம்பிய அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுத்திருக்காங்க. அலியார் முக்கோணம். முக்கோணம்னா ஒரு 3 குணங்கள். நம்ம ஆண் பெண் அலித்தன்மைன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த முக்குணங்களை உடைய வைந்தவம் தன்னில். வைந்தவம்னா அந்த முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பீடத்துல தவநிலையில் வைந்தவம் தன்னில் அதுக்குள்ள அமர்ந்திருக்கிறாள். நம்ம உடலுக்குள்ள முக்கோண வடிவம் ஒரு 3 விதமான ஆண் பெண் அலித்தன்மைக்குடைய ஒரு சக்திக்கு நடுவுல இந்த சக்தியானவள் அமர்ந்து தவநிலையில் இருக்கிறார். அலியார் திரிபுரையாம் அவள் தானே. அவ இந்த உடலுக்குள்ள திரிபுரையாம்னா 3 விதமான இன்னொரு 3 விதமான சக்திகளா அவ இருக்கா. எப்படி இருக்கான்னா நம்ம உடல்ல கீழ்பகுதியில அக்கினி சக்தியாகவும் நடு பகுதியில நடு வயிற்றுல சூரிய சக்தியாகவும் தலைக்குள்ள சந்திர சக்தியாகவும் 3 விதமான சக்திகளா நம்ம உடலுக்குள்ள இருக்காங்க. அததான் ஆண் பெண் அலி சக்தி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அலியார் சதாசிவம் ஆகி அமைவாள். இந்த சக்தியில இருந்து தோன்றியவர்கள் தான் இந்த ஐவர்கள். அதுலதான் சதாசிவம் வந்து மேலானவரா அருள் தரக்கூடியவரா இருக்காரு. அவருக்குள்ளேயும் இவள் தான் இருக்கிறாள். அந்த சதாசிவத்தையும் இயக்கக்கூடியவளா சக்தி தான் இருக்கிறாள். அலியார் கருமங்கள் ஐந்தும் செய்வாளே. கருமங்கள் அப்படின்னா தொழில்கள். இந்த 5 பேர் செய்யக்கூடிய தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இந்த 5 கருமங்களையும் செய்யக்கூடியவளாக அவள் தான் இருக்கா. இப்ப இந்த உடலுக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிரகிருதி மாயை பார்த்தோம். அதுல இருந்து வர்றது என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கல இல்லையா? பிரகிருதி மாயையில இருந்து வந்ததுதான் நம்மளுடைய இந்த உடல். அப்ப நம்ம உடல்ல சுத்த மாயை கம்மியாவும் அசுத்த மாயை அதிகமாவும் இருக்கு. அசுத்த மாயையில இருந்த பஞ்சபூதமும் அந்த சக்திகளும் இன்னும் நிறைய கலவைகளோட சேர்ந்து இந்த பிரகிருதி மாயையான உடலை வந்து படைத்திருக்கு. இந்த உடலுக்குள்ள சக்தியானவள் முக்கோணத்துக்கு நடுவுல ஒரு தவ நிலையில உட்கார்ந்திருக்கா அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள 3 விதமான தன்மையோட அவளே ஆண் சக்தியாகவும் பெண் சக்தியாகவும் அலி சக்தியாகவும் இருக்கிறார். ஆண் சக்திங்கிறது நம்ம நடு வயிற்றுல மணிப்பூரக சக்கரத்துல அந்த சந்திரனாக இருக்கிறாள். பெண் சக்தியா நம்மளுடைய தலைக்குள்ள பிந்து சக்கரத்துல இருக்கிறாள். மூலாதாரத்துல அக்னி சக்தியா அலித்தன்மையோட அவள் தான் வந்து 3 சக்திகளா நம்ம உடல்ல இருக்கிறாள். இந்த 3 சக்திகள் தான் சதாசிவத்தையும் அந்த மற்ற ஐவர்களையும் இயக்கக்கூடிய மிக பெரிய சக்தியா அவதான் நம்ம உடலுக்குள்ள இருக்கா. இப்ப நம்ம உடலுக்குள்ள சிவனும் இருக்கு, சக்தியும் இருக்கு. ஆனா அந்த சக்தி தான் வந்து எல்லா சக்கரங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த சக்தியா வந்து இருக்கே தவிர சிவன் வந்து அத பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆற்றலா சிவனேன் தான் உள்ள இருக்காரு. சக்தி தான் வந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கா. அடுத்த பாடல் 402வது பாடல் பார்க்கலாம். வாரணி கொங்கை மனோன்மணி மங்களி காரணி காரியம் ஆக கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போதாதி போதமும் ஆமே.
இது அப்படியே ஒரே பெண்கள் பெயரா வருதே, புதுசா இருக்கேன்னு பாக்குறோம். இது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம் இல்லையா? இந்த 5 தொழில் செய்யறவங்க நம்ம உடலுக்குள்ள இருக்காங்க. பிரம்மா மூலாதாரத்துல இருந்து படைத்தல் தொழில செய்யறாரு. திருமால் நம்மளுடைய சுவாதிஸ்தான சக்கரத்துல இருந்து காத்தல் தொழில செய்யறாரு. உருத்திரன் நம்மளுடைய அநாகத சக்கரத்துல இருந்து மணிப்புர சக்கரத்துல இருந்து அழித்தல் தொழில செய்யறாரு. அடுத்து மகேஸ்வரன் அநாகத சக்கரத்துல இருந்து காத்தல் தொழில மறைத்தல் தொழில செய்யறாரு. சதாசிவன் நம்மளுடைய விசுதி சக்கரத்துல இருந்து அருளுதல் தொழில செய்யறாரு. இப்படி பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் இருக்குன்னு நம்ம மைண்ட செட் பண்ணியிருந்தோம். ஆனா முதல் பாடல்ல அவர் என்ன சொன்னாரு? பராபரன் பரனும் பறையுமா பிரிஞ்சு, இந்த பரன் சும்மாதான் இருக்கு, பறைதான் எல்லாத்தையும் இயக்குது அப்படின்னு பார்த்தாரு இல்லையா? அப்ப பிரம்மாவும் எப்படி இருப்பாருன்னா, பிரம்மா ஆண் சக்தி, அவரு செவனேன் தான் இருப்பாரு. அவருக்கு நிகரான ஒரு பெண் சக்தி தான் உள்ள இருந்து படைத்தல் தொழில செய்யும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காரு. அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரம்மாக்கு இணையான பெண் சக்தி எதுனா சரஸ்வதி. பிரம்மாவும் படைத்தல் தொழில செய்யறாரு. சரஸ்வதி தான் நமக்கு தேவையான அந்த அடிப்படையான அறிவை கொடுக்கறது சரஸ்வதி. திருமாலுக்கு இணையான பெண் சக்தி எதுனா லக்ஷ்மி. நமக்கு எப்படி இந்த உலக வாழ்க்கை மேல ஆசை இதெல்லாம் இந்த உடலை காக்கணும், உயிரை காக்கணும் நமக்கு தோணுதோ, அதே மாதிரிதான் லக்ஷ்மி செல்வம், வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு இந்த உலகத்து மேல ஒரு பற்ற வச்சு அந்த காத்தல் தொழிலை அவங்கதான் செய்வாங்க. அடுத்து உருத்திரன். உருத்திரனுக்குரிய பெண் சக்தி எதுனா பார்வதி, காளி. இவங்க எல்லாரும் தான் அந்த அழித்தல் தொழில செய்யக்கூடியவங்க. உருத்திரன் சும்மாதான் இருப்பாரு. பார்வதி தான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அந்த பெண் சக்தியா இருப்பாங்க. அதே மாதிரி மகேஸ்வரனுக்குரிய பெண் சக்தி எதுனா மகேஸ்வரி. மகேஸ்வரன் மறைத்தல் தொழில செய்யறாருன்னு சொல்றோம். ஆனா உண்மையா உள்ள இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரிங்கிற பெண் சக்தி தான் மறைத்தல் தொழில செய்யும். சதாசிவன் அருளுறாரு அப்படின்னா, சதாசிவன் அங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பவரா தான் இருக்கும். முழு பவரும் யாருக்கு இருக்கும்னா மனோன்மணி தாயாருக்கு தான் இருக்கும். அவங்கதான் அருளுதல் தொழில செய்யறவங்களா உள்ள இருப்பாங்க. அப்ப இந்த பெண் தெய்வங்கள் பெயர்லாம் இருக்கு இல்லையா? கீழ இருந்து பார்த்தோம்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, மகேஸ்வரி, மனோன்மணி. அவங்களதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. பெயர் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். வாரணி. வாரணி கொங்கை, மனோன்மணி மங்களி. இந்த மனோன்மணி அப்படிங்கிறவங்க தான் இப்ப சதாசிவம் அருளுதல் தொழில செய்யக்கூடிய அந்த மிக பெரிய சக்தியா இருக்கிறவங்க மனோன்மணி. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, வாரணி அப்படிங்கிறது அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவமா உள்ள இருக்கக்கூடியவங்க. கொங்கை அப்படிங்கிறது அந்த கொங்கைகளை அந்த சில அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய மனோன்மணி. மனோன்மணி கடவுள் அந்த சதாசிவத்தின் நாயகி. மங்களி அவங்கதான் மங்கள பொருளா உள்ள இருக்காங்க. மனோன்மணி உள்ள இருக்கனாலதான் நமக்கு அருளுதல் தொழில் நடக்குது. அவங்கதான் மங்கள பொருள். காரணி. காரணினா எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவர் மனோன்மணி. காரியம் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவள், ஆக கலந்தவள். காரணமும் அவதான், காரணியும் அவதான். அவதான் எல்லாத்துலயும் கலந்தும் இருக்கிறாள். ஒவ்வொரு சக்திக்குள்ளையும் அருளுதல் தொழில செய்யக்கூடியவளா அவள்தான் இருக்கிறாள். வாரணி அந்த ஓங்கார நாதமாகவும் இருக்கிறார். ஆரணி வானவர். ஆரணி அப்படிங்கிறது சரஸ்வதிய சொல்லக்கூடியது. சரஸ்வதியாக நம்மளுடைய முதல் சக்கரத்துல இருக்கக்கூடியவள். அவளுக்குள்ளேயும் மனோன்மணி இருக்கிறாள். மோகினி அப்படிங்கிறது திருமாலுடைய அந்த பெண் அவதாரமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் லக்ஷ்மிய குறிக்கிறது தான் இந்த இடத்துல மோகினி. அப்ப அந்த சக்திக்குள்ளேயும் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய அந்த சக்திக்குள்ளேயும் மனோன்மணி தான் இருக்கிறாள். பூரணி அப்படின்னா முழுமை உடைய. அதுதான்
மகேஸ்வரி மகேஸ்வரிக்குள்ளேயும் அவள்தான் இருக்கிறாள். போதாதி போதமும் ஆமே. போதாதி அப்படிங்கிறது அந்த அறிவு, போதம் அப்படிங்கிறது ஞானம், எல்லாமாகவும் அவள்தான் இருக்கிறாள். அப்ப அந்த ஒவ்வொரு பெண் சக்திக்குள்ளேயும் இந்த மனோன்மணி அப்படிங்கிற சக்தி நிறைந்து இருக்கிறாள் அப்படின்னு சக்திய பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து 403வது பாடல். நான் அந்த 2 பாடலோட முடிச்சிடலாம். நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன், சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன், மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்ற இவராக இசைந்திருந்தானே. இப்ப எப்படி மனோன்மணி தான் எல்லாத்துலயும் இருக்கா அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி சதாசிவனும் மகேஸ்வரனும் தான் எல்லாத்துலயும் இருக்காரு, அதையும் சொல்றாரு. நின்றது தானாய், எல்லாத்துலயுமே கலந்து நிற்கக்கூடியவன் தானாக, நிறைந்த மகேஸ்வரன். யாருன்னா மகேஸ்வரன் தான் எல்லாத்துக்குள்ளேயும் தானாகவே நின்று நிறைந்து இருக்கிறான். சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன், அந்த அரண் அப்படிங்கிறது பிரம்மனையும், திருமாலவன் திருமாலையும், சென்றங்கு அவங்களுக்குள்ள சென்று அங்கு இயங்கும் அவங்கள இயக்கக்கூடியவனும் மகேஸ்வரன். மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன், மன்றது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு உள்ளேயே இருந்து செய்யும் மலர்மிசை மேல் அயன். அந்த அயன் அப்படிங்கிறது பிரம்மாவையும் திருமாலையும் குறிக்குது. என்ற இவராக இசைந்திருந்தானே. இந்த பிரம்மா விஷ்ணு, பிரம்மா திருமால் இவங்க இருவரும் அவங்களுக்குள்ள அரண் அப்படிங்கிறது உருத்திரன், திருமால் அப்படிங்கிறது திருமால், மேலயன் அப்படிங்கிறது பிரம்மா. இவங்க 3 பேருக்குள்ளேயும் மகேஸ்வரன் தான் மறைந்திருந்து அவங்களை இயக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். அப்ப அந்த மறைத்தல் தொழில் செய்பவன் எங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. இவங்க 3 பேருக்குள்ளேயும் மகேஸ்வரன் மறைந்திருந்து இயக்குகிறார். 404வது பாடல். ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அழித்தான், ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே. இது படிக்கும் போதே நம்மளால சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுது. ஒருவனுமே, ஒருவன் வந்துட்டாலே அந்த இடத்துல சிவபெருமான். உலகு ஏழும், இந்த 7 உலகங்களையும் 7 சக்கரங்களாகவே நாம எடுத்துக்கலாம். இந்த 7 சக்கரங்கள் கொண்டதுதான் இந்த உடல். இந்த உடல் முழுவதையும் படைத்தான். இத படைத்தவன் ஒருவன் தான், சிவபெருமான் தான் படைத்திருக்காரு. ஒருவனே உலகு ஏழும் அழித்தான் அப்படின்னா காக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருத்தன் தான். ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான். இந்த 7ஐயுமே அழிக்கக்கூடியவன் யாருன்னா அதுவும் சிவபெருமான். ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே. அவன் ஒருவர் தான் இந்த உலகமாகவும் இருக்கிறான், இந்த உடலாகவும் இருக்கிறான், இந்த உயிராகவும் இருக்கிறான். அப்ப பழைய மாதிரி ஒரு 10 பாடலுக்கு ஒரு தடவை சொல்லிடுறாரு, இந்த முத்தொழிலையும் செய்பவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம 6 பாடல்கள் பார்த்தோம். முதல் பாடல்ல அசுத்த மாயை, சுத்த மாயை தவிர பிரகிருதி மாயை அப்படின்னு 3வதா ஒரு மாயை இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த 3வது மாயை தான் நம்மளுடைய உடல். இந்த உடல்ல சுத்த மாயை ரொம்ப கம்மியாவும் அசுத்த மாயை அதிகமாவும் இருக்கனால இதுக்கு பெயர் பிரகிருதி மாயை அப்படின்னு சொன்னாரு. அடுத்த பாடல்ல நம்ம இதுவரைக்கும் 3 தொழிலை மட்டுமே பார்த்தோம். சதாசிவன், மகேஸ்வரன். மகேஸ்வரனுக்கு மறைத்தல் தொழிலையும் சதாசிவனுக்கு அருளுதல் தொழிலும் இருக்கிறத சொல்லி இருந்தாரு. 3வது பாடல்ல சக்தி 3 வடிவங்களா நம்ம உடலுக்குள்ள வீற்றிருக்கிறாள், அவதான் எல்லாத்தையும் இயக்குறாரு அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாரு. 402வது பாடல்ல எப்படி இந்த 5 தொழில செய்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்களுக்கு நிகரான ஒரு பெண் சக்தி தான் அனைத்தையும் செய்யுது. பிரம்மாவுக்கு சரஸ்வதி,
திருமாலுக்கு லக்ஷ்மி, உருத்திரனுக்கு பார்வதி, மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, சதாசிவனுக்கு மனோன்மணி அத சொல்லியிருந்தாரு. 403வது பாடல்ல இந்த சதாசிவனும் மகேஸ்வரனும் தான் எல்லா இந்த 3 தொழில் செய்யக்கூடிய பிரம்மா, திருமால், உருத்திரனுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. திரும்ப கடைசி பாடல்ல இந்த 3 தொழிலையும் செய்பவன் சிவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 6 பாடலோட இந்த தலைப்பு முடிஞ்சிரும். அந்த 6 பாடல் பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லா விளக்கமா புரியும். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க ராஜி. டவுட் இல்ல. டவுட் இல்லையா? சரி.